அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது பாவம் இல்லாத அடியார்களாக சந்திப்பதை அல்லாஹ் விரும்புறான். அதனால நிறைய அமல்களை கொடுத்து அல்லாஹ் நன்மைகளை அதிகமாக கொடுக்குறான். குறைவான அமல்கள், நிறைவான நன்மைகள். நிறைய அமல்கள் இருக்குது. குர்ஆன் ஓதுதல். குர்ஆன்ல ஒரு எழுத்தை நாம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு எழுத்தை நாம ஓதுனார், ஒருத்தர் உட்கார்ந்து ஓதுறாருன்னு சொன்னா, அலிஃப் லாம் மீம், இது மூன்று எழுத்துக்கள். இப்ப இந்த அலிஃப் என்று ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அல்லாஹ் அவருக்கு 5 நன்மையை வழங்கான். லாம் என்று சொன்னார்னா அவருக்கு 5 நன்மை, மீம் என்று சொன்னா அவருக்கு 5 நன்மை. இது அல்லாஹ் இரட்டிப்பாக தருவதாகவும் சொல்றான். இப்ப இந்த நன்மை இரட்டிப்பாக ஆக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னா 30 நன்மையா மாறும். அப்ப அலிஃப் லாம் மீம் என்று குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த 3 வார்த்தைகளை ஒருவர் உட்கார்ந்து ஓதுனாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த இடத்திலேயே அல்லாஹ் 30 நன்மையை கொடுக்கிறான். ஒருத்தர் அல்ஹம்துன் என்று சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு உண்டான நன்மை உண்டு. அப்ப இப்படி அல்லாஹ் நன்மையை கொடுத்து குறைவான அமல்களை செய்ய வைத்து நிறைவான நன்மைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவன். அதனால அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு எப்போது, எந்த இரவு, அந்த ஒற்றைப்படியான இரவு நாம இப்ப சொல்றோமே, இதுல எந்த இரவுல அந்த லைலத்துல் கத்ர் இருக்குங்கிறத அல்லாஹ் அறிவிச்சுட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பேரானந்தம். இத தன்னுடைய உம்மத்திட்ட வந்து சொல்லணும். சொன்னா அந்த இரவின் மூலமாக இந்த உம்மத் பெரும் கொண்ட ஒரு நன்மையை அடைஞ்சுக்கணும். ஏன்னா அது பெருமானாருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. நாளை மாஷருடைய மைதானத்துல அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எல்லா தன்னுடைய உம்மத்தார்கள் எல்லோரும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள், விரும்பினார்கள். சந்தோஷத்தோடு வெளியில சொல்ல வரும் பொழுது வாசல்ல சண்டை, ஒருவருக்கு ஒருவர் சண்டை, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவர்கள் சண்டையிட்ட பொழுது அந்த சண்டையிட்ட ஒரு காரணத்தினால் அல்லாஹ் எந்த இரவை சொன்னா அப்படிங்கிறத அல்லாஹ்வை மறக்கடிச்சிட்டான். பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், உங்கள்கிட்ட நான் சொல்ல வந்தேன், உங்களுக்குள்ள நீங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, நீங்க சண்டை போட்டதுனால எனக்கு அது மறைக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்படும். அப்போ ஒருவரோடு சண்டையிடுவது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை தடுத்திருக்குதுங்கிறத இந்த வரலாறுல நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ குடும்பத்துல சண்டையிடுவது, இன்னொரு சகோதரத்துல சண்டையிடுவது, இன்னும் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் ஒருவர் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார் குடும்பத்துல. அந்த ஆள் வந்தாலே சண்டை ஆரம்பிச்சிருது. கூட பழகக்கூடிய இடத்துல அவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசினாலே சண்டை வந்துருது. இப்படி எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் ஒருவன் சண்டை எடுத்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவன் நயவஞ்சகன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, நம்மை போன்ற ஈமான் கொண்டவர்களிடத்துல வெறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, விரோதங்களை ஏற்படுத்தி